ஹலோ விவர்ஸ், நான் உங்களை திரும்பி சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பார்ட் நம்ம 7 to இந்த 15 இந்த புக்கோட எண்டு வரைக்கும் நம்ம இந்த பார்ட்டில் பார்ப்போம். போன பார்ட் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த பார்ட் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிக்க ட்ரை பண்ணுறேன்னா, நீங்கள் போன வீடியோ போட்டிருந்தப்போ யாருமே பண்ணல. ப்ளீஸ் இந்த தாட்டி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட்டு என்ன புக் போடணும் அப்படின்னு நீங்கள் போடுங்க. அதை நான் படிச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக பண்ணேன். அந்த புக்கை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியோ புக்காக ரிலீஸ் பண்ணுறேன். படிக்கலைன்னா யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க படிச்சிருக்கவங்கள்ட்டேருந்து நாங்கள் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போன வீடியோவை பார்த்துட்டு வந்து பாருங்கள். இந்த வீடியோ ஏன்னா ஒரு முக்கியமான வீடியோ. இப்போ நம்ம சாப்டர் 7 பார்ப்போம். சாப்டர் 7 ஆர்கனைஸ்ட் பிளானிங். இந்த சாப்டரில் நம்ம எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வடிவேல் டைலாக் மாதிரி இதில் ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி பண்ணோன்னா அது ப்ராக்டிக்கலாக ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சாப்டர் 2லேயே ஆத்தர் சொல்லியிருந்தார், டிசைரை மணியாக மாற்றுறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பிளான் வேணும், ஒரு டிட்டர்மைன்டு ஆர்கனைஸ்டு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் இந்த சாப்டர். இது எப்படி ஒரு டிசைர்டு பிளான், ஒரு ப்ராக்டிக்கல் பிளான் பில்ட் பண்ணுறதுன்ட்டு ஆத்தர் இதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு பல ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் தனியாலாம் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. உங்களை ஒரு குரூப் மெம்பரோட, நீங்கள் ஒரு குரூப் டீமோட நீங்கள் சேர்ந்துக்கோங்க. நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எத்தனை பீப்புள் உங்களுக்கு தேவையோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்கள் பிளானை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதாவது உங்கள் மாஸ்டர் மைண்ட் டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ப்ராக்டிக்கல் பிளான் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு ஆத்தர் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெம்பர்ஸுக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் வரணும். யாருமே சும்மா ஃப்ரெண்ட்ஸை தவிர யாருமே ஃப்ரீயாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுற, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற அவங்க டைமே யாருமே வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பெனிஃபிட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். அது எல்லா டைமுமே மணியாக தான் இருக்க முடியாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. எல்லாருமே காசுக்காக தான் நான் வேலை செய்கிறேன்னு சொல்ல, சில பேர் ஹாப்பினஸ்க்காக, சில பேர் அவங்க கற்றுக்கிறதுக்காக, சில பேர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அதை பார்த்துக்க சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்போட எவ்வளோ நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக ஆத்தர் இருக்க சொல்கிறாரு. ஏன்னா எவ்வளோ நெருங்கி போகிறீங்களோ அவ்வளோ ஒப்பீனியன்ஸ் அதிகமாக வரும். ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 டைம் ஆச்சும் அவங்களோட மீட் பண்ணுற மாதிரி, எவ்வளோ ஆஃபன் அவங்கள மீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆஃபன் ஆத்தர் அவரை மீட் பண்ண சொல்கிறாரு. ஆப்ஷன் 4, அந்த ஸ்டெப் 4 எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்ட் ஹார்மோனியை ஃபாலோ பண்ணணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒரு ஹார்மோனியில் போனீங்கன்னா தான் உள்ளே இருக்க சிவில் கிளாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளேயே சண்டை வராது, உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, அந்த பிரச்சனைகள் வராது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஒரு பர்ஃபெக்ட் ஹார்மோனி உங்கள் மாஸ்டர் மைண்ட் குரூப்புக்குள்ளே இருக்கணும், அந்த ஈகோ பிரச்சனைலாம் வராதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் இதில் ஒரு லைன் சொல்கிறாரு, அதை நான் படிக்கிறேன் இப்போ. See that those plans are checked and approved by the members of your mastermind alliance அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாருக்குமே அந்த பிளான் ஒத்துக்கப்படுதா, எல்லாராலையும் அது அப்ரூவ் ஆகுதா அப்போ நீங்கள் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அது ரெண்டு காரணத்துக்காக சொல்கிறாரு ஆத்தர். ஒன்று, அவர் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க, அவங்க அப்ரூவ் பண்ணலைன்னா அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கலாம், அதனால அவங்க அப்ரூவ் பண்ணாமல் இருக்கலாம், அதை யோசிக்கலாம். இல்லாட்டி இப்போ நீங்கள் அவங்க சொல்லியும் அவங்க அப்ரூவ் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் அதை நிறைவேற்றியே தீர்வேன் அப்படின்றீங்கன்னா அவங்களோட நட்பு, அவங்க அந்த மாஸ்டர் மைண்ட் டீம்லேருந்து விலக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆத்தர் இதில் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி சொல்லியிருக்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோற்றுருக்காராம் ஒரு பர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் லைட் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த 10,000 தட்டியுமே ஒரு டெம்ப்ரவரி, ஒரு சின்ன டிஃபீட்டாக தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒரு பெர்மனண்ட், நம்ம மனசில் இந்த வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு பெர்மனண்ட் சக்ஸஸை 10,000 தட்டிக்கு அப்புறம் தான் அவர் பர்ஃபெக்ட் பிளானாக இன்க்ரீஸ் பண்ணி சேர்ந்தார். இதில் அவரோட பர்சிஸ்டன்ஸ் வெளிவருது. ஹென்ரி ஃபார்ட் அவரோட ஃபார்ச்சூனை எப்படி அக்குமுலேட் பண்ணார்னா, அவர் சுப்பீரியர் மைண்ட்னால் மட்டும் இல்லை, அவரோட பிளான், அவர் எப்படி அந்த பிளானை ஃபாலோ பண்ணார், அந்த பிளானோட ஒத்து போனார், அந்த பிளான் ஃபெயில் ஆகாமல் எப்படி ப்ராக்டிக்கல் பிளானாக உருவாக்குனார் அப்படிங்கிறதுக்கு அதை தான் ஆத்தர் சொல்கிறாரு. ஜேம்ஸ் ஹில்ஸை பற்றியும் ஆத்தர் இதில் சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் ஹில் ஒரு நிறையா தட்டி டெம்பரவரி டிஃபீட்டால் பாதிக்கப்பட்டவர்.
நிறைய அவர் ஃபஸ்ட்டு தட்டியே ஒரு பெரிய டெஃபிட், அவரால் ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அவர் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வரைக்கும் ஒரு பெரிய ரயில் ரோடை போடணும், ஒரு ரயில்வே ட்ராக்கை போடணும் அவர் கனவு. அதை போட ட்ரை பண்ணுறதுக்காக சின்ன செலவில் அவ்வளோ பெரிய ட்ராக் போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை ப்ராக்டிக்கல் ஆகிறதுக்கு அந்த சின்ன டிஃபீட்டை கூட அவர் மனசில் ஏற்றுக்காமல் அவர் திரும்பி அவர் பிளானை மாற்றி என்னென்ன மாற்றினா அவர் அந்த மாற்றினதில் அவர் விக்ட்ரியை அடைஞ்சார். ஆத்தர் இதில் முக்கியமான ஒரு முக்கியமான டாபிக் வச்சுருக்காரு. இது என்னென்னா லீடர்ஷிப். ஒவ்வொரு லீடருமே இன்டெலிஜென்ட்டாக இருந்தால், அவரோட ஃபாலோவர்ஸோட இன்டெலிஜென்ட்டாக இருந்தாருனா தான் அந்த லீடர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அவர் அப்போ தான் அந்த ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹென்ரி ஃபோர்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஹென்ரி ஃபோர்டுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாமே ஹென்ரி ஃபோர்டோட அதிகமாக படித்தவங்க தான். ஆனால் அவர் வந்து அவர் மைண்டை எப்படி யூஸ் பண்ணார், அவர் டைமை எப்படி யூஸ் பண்ணாங்கிறதுலாம் இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. லீடர்ஷிப்புக்கான மேஜர் ஒரு 6 to 7 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு, 6 to 7 ஆட்ரிபியூட்ஸ் ஆத்தர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா அன்வேவரிங் கரேஜ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தைரியம் வேணும், ரிஸ்க் எடுக்கிற ஒரு மனப்பான்மை வேணும். அப்படி இல்லாட்டி ஒரு தைரியமாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாத ஒரு ஆளை எந்த ஃபாலோவருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. யாருமே ஒரு இன்டெலிஜென்ட் ஃபாலோவர் வந்து யாருமே அந்த லீடரை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். எவன் ஒருத்தன் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவன் எப்படி அடுத்தவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர்ஸ் இல்லை ஒரு இன்டெலிஜென்ட் மேனரில் சொல்லியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோர்த் ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினைட்னஸ் ஆஃப் டெசிஷன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. உங்கள் பிளானில் இருக்க டெஃபினைட்னஸ் குறைய அடுத்தவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பிளான் எடுக்கிறீங்க, அதை வேவ் பண்ணிட்டு அப்படியே வீசிட்டு போயிடுறீங்க நெக்ஸ்ட் பிளானுக்கு அப்படின்னா எந்த ஃபாலோவருமே உங்களை தைரியமாக ஃபாலோ மாட்டார். இவனடா இந்த பிளானில் இருக்க மாட்டார். ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இதில் டெஃபினைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினைட்னஸ் ஆஃப் பிளான்ஸில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர் வந்து அவரோட பிளானை வந்து அவர் ஒர்க்கை வந்து பிளான் பண்ணணும், அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக அதை ப்ராக்டிக்கல் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது கெஸ் ஒர்க் அப்படியே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணால் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா ஒரு கப்பலில் நீங்கள் துடுப்பே இல்லாமல் இல்லாட்டி மோட்டர் அதை கண்ட்ரோல் பண்ணுற ரூடரே இல்லாமல் ஓட்டினீங்கன்னா அது இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை சில வருஷங்கள் கழிச்சோ அது தானாக போய் ஒரு ராக்கில் ஒரு பாறையில் போய் முட்டி நிற்கும். அந்த மாதிரி தான் உங்களோட அந்த லட்சியம், உங்கள் டெசிஷன், உங்கள் கம்பெனி ஒரு எனிதிங்லெஸ் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி தான் ஆகும், அந்த மாதிரி தான் போய் முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹேபிட் ஆஃப் டூயிங் மோர் தென் பெய்ட் ஃபார். நீங்கள் ஃபஸ்ட்டு வில்லிங்காக இருக்கணும் இந்த வேலையை செய்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சிங்கன்னா அதில் உங்கள் வில்லிங்னஸ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் வில்லிங்னஸ், உங்களோட விருப்பமான வேலையை நீங்கள் விருப்பமாக ஒரு அபிப்பிராயத்தோடு நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்கள் ஃபாலோவர்ஸும் அதேமாரி செய்வாங்க. எனக்கு இவ்வளோ தான் முயற்சி போடுவேன், இவ்வளோ கிடைக்கிறதுக்கு நான் இவ்வளோ தான் முயற்சி போடுவேன்னு இருக்கக்கூடாது. இதோட எக்ஸ்ட்ராவே நான் கொஞ்சம் முயற்சி போடுவேன், இவ்வளோ தான் கிடைக்குன்னு தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் முயற்சி போடுவேன் அப்படி இருந்தால் தான் உங்கள் ஃபாலோவர்ஸும் அதை பண்ணுவாங்க. செவன்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸிங் பர்சனாலிட்டி. அப்படின்னா ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு லெத்தார்ஜிக்கான ஒரு லீடரை யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதில்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு லீடர் வந்து அவர் மேலே ஃபாலோவர்ஸ் தானாகவே மரியாதை வைக்கணும். ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு லெத்தார்ஜிக்காக ஒரு எதாக இருந்தாலும் ஒரு கேர்ஃப்ரீ லீடராக இருந்தால் அந்த ஃபாலோவர்ஸுக்கு அந்த லீடர் மேலே ஒரு மரியாதையே வர ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க. எயித்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படின்னா என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர் வந்து அவங்க ஃபாலோவர்ஸ் மேலே ஒரு சிம்பத்தி காட்டணும். ஒரு சிம்பத்தி காட்டினா தான் அந்த ஃபாலோவர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களோட பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அங்கே வேலை செய்கிறதுல அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நைன்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு அஸ்யூம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் நடந்தாலும் ஒரு ப்ராஃபிட் நடந்தால், ஒரு குட் நியூஸ் நடந்தால், ஒரு குட் ஈவெண்ட் நடந்தால் அதை பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் இது ஒரு மிஸ்டேக், ஒரு ஷார்ட் கம்மிங் நடந்தால்
ஒரு அவங்க ஃபாலோவர்ஸாலே ஒரு ஷார்ட் கம்மிங் ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அந்த பழியை அவங்களே தான் போட்டுக்குவாங்க. இதை அவங்க மேலே போட ட்ரை பண்ணாங்கன்னா, அந்த ஃபாலோவர்ஸ் மேலே போட ட்ரை பண்ணாங்கன்னா, அதுக்கு மேலே அவங்க லீடராக இருக்கிறதுக்கான ஒரு தகுதியே இல்லாதவங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர் கரெக்டாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் மேலே சிம்பத்தி காட்டி அவரோட பவரையும் அந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த ஃபாலோவர்ஸ் மேலே கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்கள கோஆப்ரேட் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்க அந்த லீடரோட பவர் தான் அந்த ஃபாலோவர்ஸோட கோஆப்ரேஷனை கால் பண்ணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் இது இன்னொன்று முக்கியமான இது ஒரு டாபிக் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா த 10 மேஜர் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் இன் லீடர்ஷிப். ஃபஸ்ட் ஒன் என்னதுன்னா, உங்களுக்கு டீட்டெயில்ஸாக ஆர்கனைஸ் பண்ண தெரியாது, அதில் கொஞ்சம் இன்எஃபிஷியன்சியாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு பிஸியான மேனாக இருந்தாலும் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஹம்பிளாக ஒரு மரியாதையோட அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து வேலையை வாங்கணும். அரகெண்ட்டாக இருந்தால் அவர் லீடராக இருக்கிறது ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும் ஹம்பிளாக இருக்கிறதுக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் எப்போ கரெக்டாக இருப்பார்னா ஒரு ஃபாலோவரை கரெக்டாக சூஸ் பண்ணுறப்ப. அந்த ஃபாலோவர் வந்து ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட் வந்து அந்த எம்பிஏ படித்ததுனால அவர் எடுத்தார்னா அவர் அந்த லீடர் வந்து ஒரு கரெக்டான லீடர் கிடையாது. ஆனால் அந்த எம்பிஏ படித்ததுனால அதை அவர் எப்படி இந்த பிஸ்னஸில் அப்ளை பண்ணுவார், இந்த சுச்சுவேஷனில் அவர் எப்படி அப்ளை பண்ணுவார்னு தெரிஞ்சு எடுத்தார்னா அவர் ஒரு குட் லீடர் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த லீடருமே அவங்க ஃபாலோவர்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. இப்போ சப்போஸ் ஒரு ஃபாலோவர் வந்து இவரோட பொசிஷனுக்கு வந்துடுவாங்களோ, இப்போ ஒரு நார்மல் ஃபாலோவர் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ இடத்துக்கு வந்துடுவாரோ, அந்த சிஇஓ பயந்தார்னா இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை கொஞ்ச நாள்லையோ அந்த சிஇஓ இடத்துக்கு அவர் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இவரோட பயம்தான் அவரை இன்னும் கொஞ்சம் தரம் குறைக்குது, அவர் தரத்தை இன்னும் கொஞ்சம் குறைக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லீடருக்கு கரெக்டான இமேஜினேஷன் இருக்காரு. இமேஜினேஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இமேஜினேஷன் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் அந்த மீட்டிங் எமர்ஜென்சிஸ், திடீர்னு ஒரு எமர்ஜென்சிஸில் கரெக்டாக இமேஜின் பண்ணி கரெக்டாக க்ரியேட் பண்ணுவாங்க பிளான்ஸை. அது வந்து அந்த ஃபாலோவர்ஸால் எஃபிஷியண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சிக்ஸ்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்குது தாங்க இது செல்ஃபிஷ்னஸ். எல்லா ஹானர்ஸையுமே அவரே எடுத்துக்கிட்டாருன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் திடீர்னு ஒரு பெரிய ப்ராஃபிட் வருதுன்னா அது என்னால தான், நான் போட்ட பிளானால தான் அப்படின்னு அவர் எல்லா புகழையும் அவரே எடுத்துக்கிட்டாருன்னா அது செல்ஃபிஷ்னஸ் தான். அந்த எல்லா ப்ராஃபிட்டையும் இவரே எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு அந்த ப்ராஃபிட்டில் சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து அவங்களுக்கு சம்பளம் தந்தா அதுவும் செல்ஃபிஷ்னஸ் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. செவன்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலோவர்ஸ்க்கு அந்த ஒர்க்கர்ஸுக்கு லாயலாக இல்லாதது. அந்த ஒர்க்கர் இப்போ அந்த லீடர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை அதை ஒரு சத்தியத்தை பண்ணிவிட்டு அந்த சத்தியத்தை கடைபிடிக்காமல் வேறு ஏதாவது அதுக்கு மாறா அவங்க லாயலாக இல்லாமல் அந்த எல்லா ஃபாலோவர்ஸும் லீடருக்கு லாயலாக இருக்கும். அந்த லீடர் அந்த ஃபாலோவர்ஸுக்கு லாயலாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய லீடர்ஷிப்கான டிஃபெக்ட் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப்கான ஒரு முக்கியமான ஒரு தகுதியே இதுதான். ஒரு ரியல் லீடர் அவரோட ஃபாலோவர்ஸ், அவரோட ஒர்க்கர்ஸை, அவர் மாஸ்டர் மைண்ட் குரூப்பை எப்போதுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார், டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார். அவர் எவ்வளோ பெரிய அத்தாரிட்டியாக இருந்தாலும் அந்த அத்தாரிட்டிக்கான பவரை யூஸ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணுவார். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆனாலும் அதை தட்டி கொடுத்து எழுப்புவாரே தவிர அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள இன்னும் டிப்ரெஸ் ஆக விட மாட்டார். லாஸ்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த லீடருமே அந்த டைட்டில் நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, ஹெட், சேர்மேன், எம்டி அந்த ஒரு டைட்டிலுக்காக எந்த லீடருமே காத்திருக்க மாட்டாங்க. ஃபாலோவர்ஸை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. அவங்க தானாக அதை பற்றி ஒரு பெருசாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுவாகவே வந்தாலும் அவங்க அதை பெருசாக தடுக்கவும் மாட்டாங்க, அவங்க ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டாங்க. இதோட இந்த டாபிக் முடியுது. ஆத்தர் ஒன்றை சொல்லி இதை முடிக்கிறாரு. எந்த டிக்டேட்டருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது. ஹிட்லர் எடுத்துக்கோங்க, சில நாட்களில் பயந்தே செத்து போயிட்டாரு. ஆனால் ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல டெத், ஒரு நல்ல முடிவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நல்ல முடிவு தான் கிடைச்சிருக்குன்னு ஆத்தர் இதில் சொல்லியிருக்காரு. சாப்டர் 8 டெசிஷன். இந்த சாப்டரில் நம்ம
ப்ரொகாஸ்டினேஷனை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு யோசிப்போம். ப்ரொகாஸ்டினேஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ப்ரொகாஸ்டினேஷன்னா தள்ளி போடுற ஒரு மனப்பான்மை. அது நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். இல்லை ஒரு ஆத்தர் ஒரு சர்வேவை பற்றி சொல்கிறாரு, ஒரு அனாலிசிஸ் பற்றி சொல்கிறாரு. ஒரு 25,000 பேர் எடுத்து அவர் ஒரு ஒரு அனாலிசிஸ் ஒரு சர்வே எடுத்தப்ப மென் உமன் 2 பேரையும் சேர்த்து வச்சு அவங்களாம் ஃபெயிலியர் ஆனவங்களா, குறிப்பாக அவங்க ஃபெயிலியர் ஆனவங்க அப்படின்னு எடுத்து வச்சு அவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்ற ரீசன்ஸ்லாம் நோட் பண்ணார். அதில் மோஸ்ட் ஆஃப் த 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ப்ரொகாஸ்டினேஷனும் அவங்களோட டெசிஷனில் ஒரு லேக் ஆஃப் டெசிஷன் இருந்ததுனால தான் அவங்க தோற்று போயிருக்காங்க, ஒரு ஃபெயிலியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் இல்லை இன்னொன்று சொல்கிறாரு, ரிச் பீப்புள் புவர் பீப்புள் அவங்க 2 பேருக்கு ஆன ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. பணம் தான் வித்தியாசம்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு பார்க்குற கண்ணோட்டமும் இருக்குது. ரிச் பீப்புள் குயிக்காக டெசிஷன்ஸ் எடுத்தாலும் ஆனால் அந்த டெசிஷன்லேருந்து மாறுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. புவர் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக டெசிஷன் எடுப்பாங்க, ரொம்ப யோசிச்சு எடுப்பாங்க, நிதானிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டெசிஷனில் ஒரு சின்ன டிஃபீட், ஒரு டெம்பரவரி டிஃபீட் வந்தாலுமே டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு மாறுவாங்க. இது ஆத்தர் அழுத்தமாக கூறியிருக்காரு. நிறைய பேர் ப்ரொகாஸ்டினேஷன் இல்லாமல் அவங்களோட டெசிஷன்ஸ்னால, ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன், ஒரு டெஃபினைட் டெசிஷனால் போற்றப்படுறாங்க. அதில் ஒருத்தர் தான் ஹென்ரி ஃபார்டை வெளியிலேருந்து பார்க்குறப்ப நிறைய பேர் சொன்னாங்க அவர் வந்து ஒரு அரகண்டானது, அவர் வந்து ஒரு கோல்ட் பிளட்டட் ஆள் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவுட் சைடர்ஸ்லாம் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் உள்ளேருந்து பார்க்குறப்ப அவரோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட குயிக்கான டெஃபினைட்டான ஒரு அந்த டெசிஷன்ஸ் தாங்க. அதுதான் அவர் இவ்வளோ தண்டிக்கு உயர்த்தி இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அவர் வந்து ஹென்ரி ஃபோர்ட் மாடல் டீங்கிற ஒரு மாடலை உருவாக்கி இருந்திருக்காரு. மேனுஃபேக்சர் பண்ணப்போ நிறைய பேர் இது வேணாம், அவரோட அட்வைசர்ஸ், அந்த காரை ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணவங்க, அவர் கஸ்டமர்ஸ், அவரோட வெல்விஷர்ஸ், அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாடல் டீ தான் வேர்ல்ட்ஸ் அக்லியஸ்ட் கார் அப்படின்னு போற்றப்பட்ட ஒரு கார். அந்த காரை ஆனால் ஹென்ரி ஃபார்ட் இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஹென்ரி ஃபார்ட் அதை யாரையுமே கேட்காம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி கடைசியில் ஹென்ரி ஃபார்ட் அந்த மாடலில் சக்ஸஸ் ஆக்குனாரு. அது அவருக்கு ஒரு கிரேட் ஃபார்ச்சூனை கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் இதில் ஒன்று சொல்கிறாரு, இஃப் யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ் யூ வில் ஹாவ் நோ டிசைர் ஆஃப் யுவர் ஓன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அடுத்தவங்களோட ஒப்பீனியனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டீங்கன்னா, அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நான் ஏன் 12th முடித்தேன், ஏன் டாக்டர் ஆகிற அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தவங்க சொன்னாங்க அதுக்காக ஆகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு டிசைர் கிடையாது. உங்களோட ப்ரீஃப்ரண்டல் பிரெயின், அதாவது உங்களோட யோசிக்கிற அந்த பிரெயின் பார்ட் உங்களுக்கு ஒர்க்குனா சரியாக ஆகலை, உங்களுக்கு கரெக்டாக அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு கரெக்டாக நான் சொல்லணும், அது கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. பேருக்கு இங்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். அதை அவங்க லைஃப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை. சில பேர் அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டு அவங்களோட கான்ஃபிடென்ஸையே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அடிமட்டமாக ஆக்கிடும். அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட டிசைர், அவங்களோட டெசிஷன் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதில் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாரு. ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் வாயை திறந்து உங்களோட நிறைய நாலேஜபிள் ஒரு பர்சன்ட்டை பேசுகிறப்ப நீங்கள் அளவாகவே பேசுங்க. உங்களோட டிசைர், உங்களோட பிளான், உங்களோட டெஃபினைட் பிளானை அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. மேபி சப்போஸ், இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, மேபி சப்போஸ் நடக்கலாம், அவர் வந்து உங்களோட பிளானை யூஸ் பண்ணி அவர் உங்களோட கிரேட் ஃபார்ச்சூனை அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. எப்போயுமே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. கீப் க்ளோஸ்டு மவுத் அண்ட் ஓப்பன் இயர்ஸ் அண்ட் ஐஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் வாயை மூடிக்கிட்டு நீங்கள் அதிகமாக பேச வேணாம்னு ஆத்தர் சொல்கிறார். அதிகமாக பேசாட்டி நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் கண்ணும் உங்களை காதும் தான் அதிகமாக கவனிக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்க அதிகமாக கவனிக்கும். அவங்க சைகை எப்படி இருக்குன்னு அதிகமாக உங்கள் கண்ணு கவனிக்கும். இந்த கவனிச்சாதான் அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது லேர்ன் பண்ண முடியும். எப்பயுமே நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணால் தான் நம்ம வளர முடியும். எப்போ நம்ம லேர்ன் பண்ணுறதை நிறுத்துகிறோமோ அப்போவே நம்ம வளர்கிறதை நிறுத்துருவோன்னு ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே ஒரு படம் பார்த்துருப்போம், கனான் அப்படின்னு ஒரு படம். சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் சிவகார்த்திகேயன்,
ஜெயிக்க போகிறவன் சொன்னால் இந்த உலகம் நம்பாது, ஜெயித்தவன் சொன்னால் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும் நம்பும் அப்படின்னு சொன்னார். அதை தான் ஆத்தரில் சொல்லியிருக்காரு. டெல் த வேர்ல்டு வாட் யூ இன்டென்ட் டு டூ பட் ஃபஸ்ட் ஷோ இட். நீங்கள் எதை பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 9 பர்சிஸ்டன்ஸ். இந்த சாப்டரில் பர்சிஸ்டன்ஸுங்கிறது என்னதுன்னு பார்ப்போம். பர்சிஸ்டன்ஸுங்கிறது விடாமுயற்சி. முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் சில பல வித்தியாசங்கள் இருக்குது. உங்களோட பர்சிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா உங்களோட பவர் ஆஃப் வில். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பர்சிஸ்டன்ஸாக இருப்பீங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஹென்ரி ஃபார்ட் கதையை ஆத்தர் இதில் குறிப்பிட்டிருக்காரு. ஹென்ரி ஃபார்ட் வந்து நிறைய பேரால் ரூத்லெஸ், கோல்ட் பிளட்டட், அரகண்ட், ஒரு மனிதாபிமான இல்லை, ஒரு யாரையும் மதிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்ட மனுஷர். அது ஏன் அப்படின்னா அவரோட டெசிஷன் ஒரு பவர்ஃபுல் டெசிஷன், இன்னொன்று அவரோட பர்சிஸ்டன்ஸ் தான் அவரை வந்து இவ்வளோ தண்டிக்கு முன்னேற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பர்சிஸ்டன்ஸை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு ஆத்தர் 2 வழி சொல்கிறாரு. என்னென்ன வழினா, உங்களை பர்சிஸ்டன்ஸை உங்கள் மாஸ்டர் மைண்ட் குரூப் மூலமாக வளர்க்கலாம். நீங்கள் மாஸ்டர் மைண்டோட எவ்வளோ இன்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அவ்வளோ நீங்கள் உங்களோட பர்சிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இன்னொன்று உங்களோட ஆட்டோ சஜஷன் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆட்டோ சஜஷன் மூலமாக நீங்கள் உங்களோட பர்சிஸ்டன்ஸை வளர்க்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் இதில் ஒரு லைன் சொல்கிறாரு, வித் பர்சிஸ்டன்ஸ் வில் கம் சக்ஸஸ். உங்கள்கிட்ட விடாமுயற்சி இருந்தால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும், சக்ஸஸை நீங்கள் போய் தொட முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும்னா சில பல ஒரு 7-8 கேரக்டர் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ டெஃபினைட்னஸ் ஆஃப் பர்பஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிசைர். உங்களோட டிசைரும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற பார்த்து ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பர்சிஸ்டன்ஸ் ஹை லெவல்லே இருக்கணும் ஆத்தர் சொல்கிறாரு. தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிளானோட ஒத்து போகிறது, உங்கள் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது பர்சிஸ்டன்ஸோட அப்படின்னா உங்களுடைய எபிலிட்டி அதை கேரி பண்ண முடியும். அந்த என்கரேஜிங் எபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் முடியும்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபோர்த் ஒன் என்னென்னா டெஃபினைட்னஸ் ஆஃப் பிளான்ஸ். ஒரு ப்ராக்டிக்கலே ஆக முடியாத ஒரு பிளான் பின்னாடி நீங்கள் விடாமுயற்சியில் போனாலும் அது ரொம்ப வருஷங்கள் ஆகும். அது உங்கள் டெஃபினைட் பிளான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சிஸ்டன்ஸ் தானாகவே வரும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அக்யூரேட் நாலேஜ். உங்களுக்கு கரெக்டான அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கெஸ்ஸிங்கில் போகக்கூடாது. இல்லை ஆத்தர் எப்படி சொல்கிறாருன்னா நோயிங் இஸ் பெட்டர் தேன் கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாரு. கெஸ் பண்ணி போகக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும். ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு அந்த டேர்மை யூஸ் பண்ணி அந்த டேர்மை உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி போகணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. கோஆப்ரேஷன். இதில் தான் சிம்பத்தி, அண்டர்ஸ்டாண்டிங், ஹார்மோனி வித் த அதர்ஸ். அந்த ஹார்மோனி பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மாஸ்டர் மைண்ட் குரூப்போட நீங்கள் எப்படி ஒத்து போகணும், பர்ஃபெக்ட் ஹார்மோனி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். வில் பவர். இதுதான் 7th பார்ட். வில் பவர் தான் இந்த சாப்டரோட பேசிக்கே. ஏன்னா பர்சிஸ்டன்ஸ் வந்து வில் பவர் டெபெண்ட் ஆகி இருக்குது. உங்கள் வில் பவர் வந்து எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட அந்த பிளான்ஸை பில்ட் பண்ண முடியுதோ, எவ்வளோ வில்லிங்னஸ் இருக்கோ அவ்வளோ பர்சிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. 8th ஒன்று என்னென்னா முக்கியமானது. இது எல்லாத்தையுமே ஹேபிட் ஆக்குனீங்கன்னா, ஒரு டைரக்ட் ஹேபிட் ஆக்குனீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டே டு டே பார்ட்டாகவே ஆகிடும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நிறைய பேர் ஹை ஆன கோல்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களோட அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாரையும் சொல்லலை, நிறைய பேர் ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப ஹையாக எய்ம் பண்ணாத, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன், மற்றவங்களாம் ஒன்று ஒரு க்ரேஸியான, ஒரு ஸ்டூப்பிடான, ஒரு இடியட்டான, பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு பயந்தே அவங்களோட கனவையெல்லாம் சின்னதாகவே வைக்கிறாங்க. ஆத்தர் இதில் பர்சிஸ்டன்ஸை எப்படி வளர்க்குறது ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஃபினைட் பர்பஸ் இருக்கணும்.
அது உங்கள் பேர்னிங் டிசைரால் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஃபினைட் பிளான் இருக்கணும். அது கண்டினியூஸாக ஆக்ஷனில் இருக்கணும். பிளான் மட்டும் பண்ணி வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை ஆக்ஷனாக மாற்றணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. தேர்ட் என்னென்னா முக்கியமானது, எல்லா டிஸ்கரேஜிங் நெகட்டிவ் தாட்ஸ், உங்கள் இன்ஃப்ளூயன்சஸ், உங்கள் ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், மற்ற அக்வைண்டர்ஸ், உங்கள் ஃபாதர், மதர் யாராக இருந்தாலும் உங்கள் சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் இருக்க என்விரான்மெண்ட் நல்லா தான் இருக்கணும். அது உங்களை நெகட்டிவ் டிஸ்கரேஜ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸை கொடுத்தாலும் உங்கள் மைண்ட் டைட்டாக க்ளோஸ்டாக இருக்கணும், அதை உள்ளே எடுத்துக்காம அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் இருக்கணும். அவங்க உங்கள் கூடவே இருக்கணும். அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒருத்தராக இருக்கலாம், இல்லை 2-3 பேராக இருக்கலாம். அவங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க உங்கள் பிளானையும் என்கரேஜ் பண்ணணும், உங்கள் பர்பஸையும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 10, பவர் ஆஃப் மாஸ்டர் மைண்ட். மாஸ்டர் மைண்டோட பவர் என்னங்கிறத நம்ம இவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். இந்த சாப்டர் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது என்ன பவர் கொடுக்குது. பவர் தான் உங்களுக்கு அக்குமுலேஷன் ஆஃப் மணிக்கு யூஸ் ஆகும். அந்த பவர் தான் உங்களோட பிளானை க்ரியேட் பண்ண வைக்கும். பவர் எப்படி அந்த ஆர்கனைஸ்டு குரூப்பால், அந்த மாஸ்டர் மைண்டால் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்னால தான் உங்களுக்கு இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கிதுன்னு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக ஆத்தர் சொல்கிறாரு. அது உங்களோட க்ரியேட்டிவ் இமேஜினேஷனை ஒரு எய்டாக வச்சு உங்களுக்கு கிடைக்கிதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. செகண்ட் என்னதுன்னா அக்குமுலேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு லைப்ரவரிஸ் அதுலேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இதுலேயும் கிடைக்கிறன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதை நம்ம இன்னொன்று விதமாக எடுத்துக்கலாம். உங்கள் பவர் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த லைப்ரரி எப்படி கிடைக்குதுன்னா, எப்படிலாம் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரவரிஸில் போய் படித்து உங்கள் ஸ்கூலில் கிடச்சி உங்கள் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறான்னு ஆத்தர் சொல்கிறாரு. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்போட சேர்ந்து தான் நீங்கள் ரிசர்ச்சர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. இதையும் நீங்கள் செகண்ட் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இது மூலமாகவும் உங்களுக்கு பவர் எப்படி அப்டெயின் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ரிசர்ச் பண்ணுறப்ப தான் உங்கள் ஃபுல் ஃப்ரண்டல் பிரெயினை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ரண்டல் பிரெயின் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களோட சுய நினைவு இருக்கும், நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுவீங்க. இது மாஸ்டர் மைண்ட் டாபிக். ஆத்தர் ஹென்ரி ஃபார்டோட குரூப்பில் 50 பேர் இருந்தாங்க அப்படின்னு ஆத்தர் சொன்னார். இதுக்கு 50 பேர் தான் இருக்கணும்னு இல்லை, அது கம்மியாகவும் இருக்கலாம். ஆண்ட்ரூ கார்னிகியோட குரூப்லேயும் 50 பேர் இருந்தாங்க. அவரை சுற்றி எப்பொழுதுமே இருப்பாங்க. அவரோட மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், அந்த ஸ்டீலை மார்க்கெட் பண்ணுறது எல்லாத்துக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இங்கே இருக்க நிறைய பேர் அவங்க மேலே பழியப்படாமல் அந்த பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, இக்னோரன்ஸ் அந்த மாதிரி அது மேலே பழிய போடுறாங்க. அது தப்புன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஹென்ரி ஃபார்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தப்ப ஒரு பெரிய ஒரு எம்பிஏ படித்த ஸ்டூடெண்ட்டாக ஆரம்பிக்கலை. அவர் ஜஸ்ட் ஒரு பாவர்ட்டியில் இருந்த ஒரு ஏழையான ஒரு குடும்பத்தில் பிறந்து அதுக்கப்புறம் தான் 10 வருஷம் உழைப்பில் அவர் பெரிய ஆளாக ஆனார் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனிபடி கேன் விஷ் ஃபார் ரிச்சஸ் அண்ட் மோஸ்ட் பீப்புள் டூ, பட் ஒன்லி ஃபியூ நோ தட் அ டெஃபினைட் பிளான் ப்ளஸ் பர்னிங் டிசைர் கேன் அக்குமுலேட் வெல்த். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பணக்காரர்கள் ஆகிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சிலர் தான் அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் தான் அது டெஃபினைட் பிளான் இருந்தால் தான், அது கொஞ்சம் பர்னிங் டிசைர், உங்களுக்கு அதுக்கான ஒரு பர்னிங் டிசைர் இருந்தால் தான் நீங்கள் அப்படி ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அதில் 1-2 பேர் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 11 ஒரு 18+ சாப்டர். இதை நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு இபுக்காக பார்த்து நீங்கள் இந்த சாப்டரை மட்டும் படிச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர். நீங்கள் கொஞ்சம் ஒரு டெப்த்தாக இந்த சாப்டர் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் டீசெண்டாக இந்த சாப்டரை பார்க்கலான்னு நினைக்கிறேன். சாப்டர் 12 இப்போ பார்ப்போம். த சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் எந்த தண்ணியில் அதை வைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக அதை எடுத்துக்கும். இப்போ நல்ல தண்ணி தான் உங்களோட பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாம் போய் அதை இழுத்துக்கும். அந்த நல்ல இன்ஃப்ளூயன்ஸஸை அதை எடுத்துக்கும், பாசிட்டிவ் எமோஷன்ஸை அதை இழுத்துக்கும். இதே நீங்கள் ஒரு கெட்ட தண்ணியில், ஒரு அழுக்கு தண்ணியில் வைக்கிறீங்கன்னா அதுதான் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், அது ஃபுல்லாக அதை எடுத்துக்கும். அதனால நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸால் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக இதாகிடும். அப்போ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சப்கான்ஷியஸ் மைண்டு ஹார்ட்டுக்கு நிகராக ஆத்தர் சொல்கிறாரு. ஹார்ட் எப்படி உங்கள் லைஃப் டைம் முழுவதும் பீட் ஆகிட்டே இருக்கோ, ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கோ, அந்தமாரி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டே நைட் எல்லாமே இருக்குது. அது நைட்டில் நீங்கள் கனவு காணிங்கன்னா கூட அந்த கனவு கூட உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்
அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ஃபுல்லாக என்டையராக கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி நீங்கள் உங்கள் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அந்த மாதிரி அது ஒரு இன்வாலண்ட்ரி ஆக்ஷன். ஆனால் நீங்கள் ஒரு பார்ட்லி ஒரு கொஞ்சம் 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 நீங்கள் வேணால் கண்ட்ரோல் பண்ண ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னா நீங்கள் எப்போதுமே உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் எமோஷ்னலாக எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்கள் இப்போது பெரிய ஆளாகி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஒரு லக்ஸரி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அந்த கார் வந்து நீங்கள் எப்படி அந்த எமோஷன்ஸ் நான் வாங்கினா இப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அந்த சந்தோஷமான அந்த எமோஷன்ஸை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப டீப்பாக போய் பதியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் இதில் 7 பாசிட்டிவ் எமோஷன் 7 நெகட்டிவ் எமோஷன் இதுதான் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்கிறது அதை சொல்கிறாரு. பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்னதுன்னா ஆசை, அதாவது டிசைர், உங்களோட ஃபெய்த், நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கைத்தன்மை, அது உங்களோட லவ், நீங்கள் பண்ணுற வேலையை எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அது. ஃபோர்த் உங்களோட செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிஃப்த் எந்தூசியாசம், எவ்வளோ எந்தூசியாசமாக நீங்கள் இருக்கீங்கிறது சொல்கிறதுக்கு. சிக்ஸ்த் ரொமான்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. செவன்த் உங்களோட ஹோப், இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். இதேமாரி அடுத்த 7 நெகட்டிவ் எமோஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஆத்தர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியர், உங்களோட பயம். செகண்ட் ஒன் ஜெலசி, நீங்கள் ஓவராக ஆசைப்படுறது. தேர்ட் ஒன் ஹேட்ரட், நீங்கள் யாரையும் ஹேட் பண்ணுறது, உங்கள் பண்ணுற வேலையை ஹேட் பண்ணுறது. ஃபோர்த் ஒன் ரிவெஞ்ச், பழி வாங்குறது. ஃபிஃப்த் ஒன் க்ரீட், பேராசைப்படுறது. சிக்ஸ்த் ஒன் சூப்பர்ஸ்டிஷன், ஏதாவது பூனை கிராஸ் ஆனால் அந்த காரியம் தடப்பட்டு போகும்னு நினைக்கிறேன், அந்த சூப்பர்ஸ்டிஷன். செவன்த் ஒன் கோவம், இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். இப்போ ஒரு கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம் இந்த சாப்டருக்குள்ளே. என்னென்னா இப்போ நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க ஒரு விஷயத்துக்காக. ஏன் ப்ரே பண்ணுறீங்க? உங்களுக்கு பயம் இருக்குது. அந்த இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்குது. சில பேர் பயத்தோடு ப்ரே பண்ணுவாங்க, சில பேர் கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக ப்ரே பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக ப்ரே பண்ணுவாங்க. சில பேர் பயத்தோட ஃபெயில் ஆகிடக்கூடாது ப்ரே பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி போய் இருக்குன்னா அது ஒரு ஃபியராக தான் போய் நெகட்டிவ் எமோஷன், அந்த ஃபியர் அதாக தான் போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் சப்கான்ஷியஸ் மைண்டில், அப்படியே போய் ரிஜிஸ்டர் ஆகிடும். அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு டேஞ்சரில் போய் முடியலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. 13th சாப்டர். இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து உங்கள் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, உங்கள் ஒர்க்கிங் ஆஃப் பிரெயின் எப்படின்னு சொல்கிறாரு. இதை கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் பயாலஜிக்கலாகவும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆத்தர் இதில் 2 டேர்ம் காயின் பண்ணுறாரு, ப்ராட்காஸ்டிங், ரிசீவிங். இந்த ப்ராட்காஸ்டிங்கிறது அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது. ரிசீவிங்கிறது ரிசீவ் பண்ணுறது. இது உங்கள் பிரெயினோட ரிசீவிங் ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் தான் ஆத்தர் சொல்கிறாரு. அதேமாரி ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன் வச்சுன்னா ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை பற்றி தான் நம்ம முன்னாடி சாப்டரில் பார்த்தோம். இப்போ ஒரு பிரெயினை வந்து ஒரு ரேடியோவோட ஆத்தர் கம்பேர் பண்ணுறாரு. அந்த ரேடியோவும் உங்கள் பிரெயினும் ஒன்று அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நீங்கள் சும்மா ஒரு இதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட நார்மல் ஃப்ரீக்வன்சி ரேட்டில் தான் இருக்கும். இதே கொஞ்சம் டீப்பாக டிசைரோட ஆசைப்பட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதை கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆட் பண்ணி எமோஷன், அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த காரை வாங்குறதுக்காக அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸோடு பார்த்தீங்கன்னா அந்த கார் அந்த ஃபீலோடு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், அந்த ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அதை நீங்கள் இப்போ நான் வந்து அந்த காரை உட்காந்து ஓட்டுறேன், அது பள்ளத்தில் மாட்டிடுச்சு, நான் தள்ளுறேன் அப்படின்னு இன்னும் டீப்பாக யோசிச்சிங்கன்னா உங்கள் டிசைர், அந்த எமோஷன், அது எல்லாமே உங்களோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃப்ரீக்வன்சிக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ ஒரு லிமிட்டுக்கு மேலே அது சப்கான்ஷியஸ் மைண்டை விட்டு வெளில வந்து தான் ஆகணும். அப்போ வெளில வந்துடும். நிறைய பேர் ரிசீவ் பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரீக்வன்சியை, ஆனால் அதை வெளில ப்ராட்காஸ்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. இதுதான் அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆத்தர் இதில் ஒரு சவுண்ட் வேவையும் மைண்ட் ஃப்ரீக்வன்சியும் ஒன்றா ஒரு ரிலேட் பண்ணி சொல்கிறாரு. சவுண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே சவுண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் மைண்ட் ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். சவுண்ட் வேவ் டிக்ரீஸ் கிட்டத்தட்ட அதோட கிராஃபிக்கல் வியூவே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆத்தர் சொல்கிறாரு. இதில் இன்னொன்று சொல்கிறாரு,
உங்களோட தாட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ஒரு ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதில் உங்களுடைய டிப்ரெஷன் தான் உங்களோட ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் எப்போ டிப்ரெஷன் ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம், சில பேர் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒரு புது வேர்ல்டு உங்களுக்குனே நீங்கள் உருவாக்கி திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஒரு புது ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கேருந்து திரும்பி ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புது சக்ஸஸ், புது ஆப்பர்ச்சுனிட்டியில் தொடங்குவாங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். சாப்டர் 14 இதுதான் இந்த கடைசி ஸ்டெப் அப்படின்ட்டு இந்த 13th ஸ்டெப் டுவர்ட்ஸ் த ரிச்சஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த 13th ஸ்டெப் அந்த 6th சென்ஸ், இதோட டாபிக் பேர் 6th சென்ஸ். இந்த 6th சென்ஸ் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் தான் உங்களோட 6th சென்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் இதில் ஒன்று சொல்கிறாரு, எப்பயுமே நீங்களும் உங்கள் என்வரான்மெண்ட்டும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வின் பண்ண முடியும்னு நினச்சி உங்கள் என்விரான்மெண்ட் வின் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னால் வின் பண்ண முடியாதரா, உங்கள் சக்ஸஸை நோக்கி போக முடியாதரா அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் என்னால் வின் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அந்த பிளான் ஃபெயிலியர் தான். ஆனால் நீங்கள் சப்போஸ் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எவ்வளோ மோட்டிவேட் பண்ணாலும் அப்போயும் அந்த பிளான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. ஆனால் நீங்களும் உங்கள் என்விரான்மெண்ட்டும் நீங்களும் என்னால் முடியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உன்னால் முடியும்டா அப்படின்னு உங்களை தட்டி கொடுக்குறப்ப உங்களால் அந்த சக்ஸஸ் அந்த பாயிண்ட்டை, ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட்டை போய் உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நிறையா பேர் இப்போ கேம் அடிக்டடாக இருக்காங்க. கேம் அடிக்டடுங்கிறது சில பேருக்கு அது ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய பேருக்கு அது ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு இப்போ படிக்கணும்னு ஆசை. நீங்களே ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கேம் அடிக்டட், உங்களுக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை, ஆனால் கேம் அடிக்டடாக இருக்கீங்க. உங்களுக்கு படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஒன்றும் ஆசை, ஆனால் கேம் அடிக்டடாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் எமோஷன்ஸோடு சேர்த்து நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதா நினச்சி நீங்கள் பாட்டுக்கும் நான் இனிமேல் படிக்க மாட்டேன், நான் இனிமேல் கேம் விளையாட மாட்டேன் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒட்டி வச்சுக்கிட்டு உங்கள் கண் படுற இடத்துலாம் ஒட்டி வச்சுட்டு உங்கள் யாரையாவது சொல்லி நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கேட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருச்சுன்னா அது ஒரு பேட். நீங்கள் கேம் கண்டிப்பாக விளையாடுவீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேம் விளையாட மாட்டேன்னு சொல்கிறப்ப ஒவ்வொரு டைமும் அந்த கேமை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறீங்க. அந்த கேமை ஞாபகப்படுத்துறதுனால அந்த கேமை நீங்கள் விளையாடணும் உங்களுக்கு ஆள் மனசு தோணுது, அதுதான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கிறீங்க. இதனால் நீங்கள் இப்போ சப்போஸ் அதை எப்படி நீங்கள் பண்ணலான்னு கேட்கலாம். அது எப்படி பண்ணணும்னா, நான் படிக்கணும், எனக்கு படிப்பு தான் முதல்ல, எனக்கு படிப்பு தான் முக்கியமானது, ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாமே படிப்பு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப தான் அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிச்சு அந்த கேமுங்கிற அந்த வார்த்தை, கேமே உங்களுக்கு ஞாபகப்படுது, படிப்பு ஞாபகம் வரும் எப்பொழுதுமே. இது எமோஷன்ஸோடு நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீக்குவன்சி, உங்கள் பிரெயின் ஃப்ரீக்குவன்சி, உங்கள் மைண்ட் ஃப்ரீக்குவன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் ஆத்தர் சொல்கிறாரு. அதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் சொல்லணும். ஆத்தருக்கு ஒரு இமேஜினேட்டட் மாஸ்டர் மைண்ட் குரூப் இருக்குது. மாஸ்டர் மைண்ட் குரூப்புங்கிறது எல்லாருக்குமே ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸாக தான் இருக்கும். ஆனால் ஆத்தருக்கு மட்டும் ஒரு இமேஜினேட்டட் குரூப்பாக இருக்குது. ஆத்தர் ரொம்ப க்ளோஸாக அவங்க கூட இருந்திருந்தால் தான் அவ்வளோ யோசிக்க முடியும். ஆத்தரோட குரூப்பில் இருந்தவங்க யார்னா மிஸ்டர் எமர்சன், மிஸ்டர் பர்பேங்க், நெப்போலியன், மிஸ்டர் பெயின், மிஸ்டர் டார்வின், மிஸ்டர் நிக்கோலன், மிஸ்டர் கார்னிகி, மிஸ்டர் ஃபோர்ட், மிஸ்டர் எடிசன், இவங்களா தான். இப்போ இந்த ஆத்தர் ஒரு முடிவு பண்ணுறாரு, இப்போ நான் திடீர்னு ஒரு புக் எழுதலாம் இருக்கேன் அப்படின்னு ஆத்தர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா, அப்போ அந்த புக்கு எழுதலான்னு இந்த ஐடியாவுக்கு 4 டின்னர் சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னு அவர் கண்ணை மூடி யோசிப்பார். அப்படி ஆத்தர் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆத்தர் ஹென்ரி ஃபோர்டோட எவ்வளோ க்ளோஸ்டாக இருந்திருந்தா ஹென்ரி ஃபோர்டு எப்படி யோசிச்சிருப்பார் அப்படிங்கிறத அவர் திங்க் பண்ணியிருப்பார், அவருக்கு நினைவு வந்துருந்துருக்கும். அப்போ ஆத்தர் ஒரு இமேஜினரி கான்வர்சேஷனில் இருந்திருக்காருங்கிறது இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வெளியே தெரியுது. இதோட இந்த சாப்டர் நம்மளுக்கு முடிவடையுது. சாப்டர் 15 How to Outwit the 6 Ghosts of Fear அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த சாப்டர் பேர் மனிதனுக்கு 6 பேசிக் ஃபியர் இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி, ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், ஃபியர் ஆஃப் இல் ஹெல்த், ஃபியர் ஆஃப் லவ் ஆர் சம் ஒன், ஃபியர் ஆஃப் ஓல்ட் ஏஜ், ஃபியர் ஆஃப் டெத் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இல்லை ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி தான் ஃபஸ்ட் ஒன். நிறைய பேர் நான் புவராக இருக்கிறதுனால தான்
எனக்கு எதுவுமே இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு கடவுள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு நினச்சி, அதனால தான் நான் என் டிசைரை போய் எனக்கு டிசைர்லாம் பணக்காரங்களுக்கு தான் ஆனது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இந்த கேட்டகரியில் வரவங்க. அதுக்கான சிம்டம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஃபரன்சஸ், ஒரு வில்லிங்னஸ் இருக்காது. அவங்க பாவர்ட்டியை நினச்சி அவங்க அதை பற்றியே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு டவுட் இருக்கும். ஆலிபிஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஓவர் காஷன் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் சைடு ஆஃப் சர்க்கம்டன்சஸ் பார்ப்பாங்க. ஓவர் காஷன் இது ரெண்டுமே ஒன்று தான். எப்பொழுதுமே இப்படி நடந்துருச்சுன்னா இப்படி நடந்துருச்சுன்னா அதையே யோசிப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் ஃபெயிலியரை பற்றியே யோசிப்பாங்க. இப்படி ஃபெயிலியர் ஆகிடுவோமோ அதை பற்றியே நினைப்பாங்க. ஜெயிச்சிருவோம் அது நம்ம ஜெயிச்சிருவதுக்கான வழியே யோசிக்க மாட்டாங்க. தோக்கிறதுக்கான வழியே யோசிச்சுட்டு அதை பற்றியே யோசிப்பாங்க. இதோட இந்த ஃபியர் முடியுது. கிரிட்டிசிசம் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ரொஃபஷன் எடுக்கிறதுக்கு யாராவது என்ன சொல்லுவாங்க, இது நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கிறது தான். நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க. இதுக்கான சிம்டம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நர்வஸ்னஸ், அவங்களோட நிற்கிற ஒரு ஸ்டைல், அவங்களுக்கு ஒரு போஸ்டரே கரெக்டாக இருக்காது, பர்சனாலிட்டி கரெக்டாக இருக்காது. அடுத்தவங்க எதை சொன்னாலும் ஒத்துக்குவாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதை சொன்னாலும் அவங்க அதை எதுவும் யோசிக்காமலே அதை பற்றி ஒத்துக்குவாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க எக்ஸாஜரண்ட் பண்ணுவாங்க. அவங்க சம்பளத்துக்கு மீறிய ஒரு செலவை அவங்க செய்வாங்க. இதுதான் எக்ஸாஜரண்ட்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் இல் ஹெல்த். இப்போ இருக்க நிறையா பேருக்கு அவங்களுக்கு ஒரு ஹைப்போகாண்ட்ரியான்னு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினரி இல்னஸ். அவங்களுக்கு இல்னஸ் இருக்கதா அவங்களே நினச்சிக்கிறது, அதுவே ஒரு இல்னஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சிம்டம்ஸ் ஆஃப் இல்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு இல் ஹெல்த் இருக்கதா நினச்சி நிறைய பேர் அவுட்டோர் லைஃபே வெறுக்கிறாங்க, போகவே மாட்டேறாங்க. அதனால் அவங்களுக்கு ஓவர் வெயிட் ஆகுது. அது அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாததுனால, ஃபிசிக்கல் மூமெண்ட்டில் அது அவங்களுக்கு லேட்டர் அதுவே அவங்களுக்கு ஃபேட்டலாக போய் முடியுது. இன்னொன்று செல்ஃப் காடலிங். வேலை செய்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்காக நிறையா பேர் இதெல்லாம் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இதை அதிகமாக செய்வாங்க. தவிர்க்கிறதுக்காகவே சும்மாவே அவங்களுக்கு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்களாவே லேசினஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களாவே இந்த இமேஜினரி இல்னஸை க்ரியேட் பண்ணுவாங்க. நிறையா பேர் சின்ன சின்ன தலைவலி, சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன டெப்ரெஷன்ஸ்லாம் அதுக்காக ஆல்கஹாலுக்கு அடிமை ஆகுறாங்க. அதுவே ஆனால் அவங்க எப்படி அந்த காசை எப்படி அதை தவிர்க்கலாம், அந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இதை யோசிக்கிறாங்க. ஒரு டெம்ப்ரவரி மருந்தை யூஸ் பண்ணுறாங்களே தவிர ஒரு பெர்மனண்ட்டான மருந்தை யூஸ் பண்ணல. ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் லவ் என்னதுன்னா, யாருக்கிட்டையாவது கிடைக்கிற அன்பு நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது தான். நிறைய பேர் அப்ராடில் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சும் நிறைய பேர் போக மாட்டாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க அப்பாட்டந்தும் அம்மாட்டந்தும் கிடைக்கிற அந்த ஒரு லவ், அந்த ஒரு அன்பு கிடைக்காம போயிடுமோன்னு பயத்தினால தான். இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெலசினஸ். இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அடுத்தவங்கள சந்தேகப்படுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸில் சந்தேகப்படுறது, அவங்க அப்பா இவங்களுக்கு மட்டுமே அன்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ட் ஃபைண்டிங். அடுத்தவங்க மேலே ஏதாவது ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்கன்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. மூணாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிளிங். திருடுறது, கேம்பிளிங் பண்ணுறது, சீட்டிங் பண்ணுறது, கொஞ்சம் க்ரைம்ஃபுல்லான திங்ஸ்லாம் பண்ணி பணம் சம்பாரித்து அவங்களோட லவ்டு ஒன்ஸ், அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது பணத்தினால தான் அவங்களோட அன்பை நம்ம கைக்குள்ளேயே வச்சுருக்க முடியும்னு நம்புறது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஓல்ட் ஏஜ். இதுவும் ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி மாதிரி தான். நான் ஓல்டாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் என்னால் முடியலை, நான் ஓல்டானவன் எப்படி பண்ணுறது, நான் ஓல்டானவன் என்னாலலாம் முடியாது அப்படின்னு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான். இதுக்கு ஏன்னா சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் எப்பொழுதுமே என்னால் எப்படிப்பா முடியும், வயசானவனால என்னப்பா முடியும் அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வயசானதை ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பீயிங் ஓல்டு வயசானவனா அப்படின்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எங்கே காட்டுறதுக்கு அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி, சின்ன பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது அவங்க வயசை குறைச்ச கட்டணும் அவங்க நம்புகிறாங்க. கடைசி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் டெத். எப்பயுமே நம்ம செத்துருவோமோ, நமக்கு சாவு இன்னும் பக்கத்துலேயே இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் இது.
இதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பாதி லைஃப்பை அவங்க அவங்க சாவு எப்படி இருக்கும், அவங்களோட இறப்பு எப்படி இருக்கும், அவங்க முடிவு எப்படி இருக்குன்னு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுலேயே இவங்க லைஃப் டைமில் பாதி டைம் முடிஞ்சிடும், ஒரு பர்பஸே இருக்காது. இந்த ஃபியர் ஆஃப் டெத்துக்கான காமன் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எதனால உருவாகுதுன்னா, இல் ஹெல்த், அவங்களுக்கு உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க பாவர்ட்டி கொஞ்சம் புவராக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஆக்குபேஷன் அவங்களுக்கு பிடிக்காம ஒரு அப்ராப்ரியேட் ஆக்குபேஷனாக இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு ரிலீஜியஸ் ஃபேண்டமிக்காக இருக்கலாம், அவங்க ஒரு அவங்க ரிலீஜியன் அப்படின்னு அந்த கட்டுக்கோப்போடு இருக்கவங்களா இருக்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் ஒரு 2 லைனோட இந்த சாப்டரை முடிக்கிறாரு. த டெவில்ஸ் ஒர்க் ஷாப், த 7th பேசிக் எவில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் கடைசியில் ஒன்று சொல்கிறாரு, எல்லா ஹியூமன் பீயிங்கிட்ட எல்லா மனுஷங்களுக்கும் இருக்க ஒரு முக்கியமான வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸையும் ஈஸியாக எடுத்துக்குவாங்க, அடுத்தவங்கள ஈஸியாக அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடுவாங்க. இதுதான் இதோட இந்த புக் முடியுது. இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.